திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரையில் 10 நாட்களில் 7 பேர் உயிரிழந்ததை அடுத்து கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜுலுவிடம் கேட்கலாம். கோவிந்தராஜுலு, இப்போ அந்த செய்தியில நம்ம பார்த்தோம் 7 பேர் அடுத்தடுத்து 10 நாட்கள்ல உயிரிழந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரலன்னு அந்த கிராம மக்கள் குறிப்பிட்டாங்க. அடுத்தடுத்து 7 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு அறிவதற்குண்டான முயற்சிகள் அங்க என்ன விதமா எடுக்கப்பட்டு வருது? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழரசன், திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறை மருத்துவர்கள் அங்கு முகாமிட்டு மருத்துவம் செய்து வருகின்றனர். வீடு வீடாக மருந்து மாத்திரைகள் கொடுத்து வருகின்றனர். மேலும் அவர்கள் கூறி அந்த பகுதி மக்கள் ஒரு இறந்த பசுமாட்டை அறுத்து சாப்பிட்டுள்ளதாகவும் அதனால் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் ஆராய்ந்து வருகின்றனர். தமிழரசன், கோவிந்தராஜுலு, தற்போது கிராமத்தில் முகாமிட்டுள்ள மருத்துவ அதிகாரிகள் அங்குள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரத்த மாதிரிகள் எடுக்கிறாங்க, எடுத்து லேபுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்தது அங்க இருக்கிற அவங்க குடிக்கிற குடி தண்ணீரை சுத்தமான குடி தண்ணீரா குடிக்கிறாங்களா என்றது அதை எடுத்து மாதிரிகள் எடுத்து பார்த்துருக்காங்க. மற்றபடி டேங்க் எல்லாம் கிளீனா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்து பார்த்துன்னு இருக்காங்க. காயத்ரி, கோவிந்தராஜுலு, இந்த சோதனைகள் பரிசோதனைகள் ஒரு பக்கம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஏதாவது சொல்றாங்களா? இதன் காரணமா தான் தங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க ஏதாவது யூகிக்கிறாங்களா? அவங்க ரத்த காட்டேரி அடிக்குது, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையோட அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு தான் குறிப்பா பள்ளி பிள்ளைகள் 2 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால எல்லா பிள்ளைகளையும் அவங்க உறவினர் வீட்டுக்கு வெளியில அனுப்பிச்சிட்டு அந்த பள்ளியிலேயே மொத்தம் 125 பேர் படிக்கிற பள்ளி இன்னைக்கு 100 பேர் தான் 100 பேர் வெளியில போயிட்டு இருக்காங்க. 25 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. 100 மாணவர்கள் வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க மூட நம்பிக்கையால பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. தமிழரசன், கோவிந்தராஜுலு, தற்போது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்கேனும் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகள் ஏற்பட்டு இருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இல்ல மேல் சிகிச்சைக்காக வேற எங்கேனும் அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல் இருக்கிறதா? ஜோசப் என்பவர் நேற்று பாதிக்கப்பட்டு நேற்று இரவு மரணம் அடைந்துள்ளார். இன்னைக்கு வேற யாரும் அந்த மாதிரி வாந்தி எடுத்து இன்னைக்கு தற்போது பாதிக்கப்பட்ட நிலையில அங்க யாரும் இல்ல. மேல் சிகிச்சைக்காக யாரும் அங்க அனுப்பப்படல. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாருக்கும் மாத்திரை மருந்துகள் அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. காயத்ரி.